பாஜகவில் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களும் பாஜகவால் உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்களும் வதந்திகள் பரப்பும் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்களாக செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஆளுநர் ரவி ஆகியோரை முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். சேலத்தில் அமைச்சர் உதயநிதி தலைமையில் திமுக இளைஞரணி மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் ராமர் கோயில் நிகழ்ச்சிகளை தமிழ்நாட்டு கோவில்களில் நேரலை செய்ய மாநில அரசு தடை விதித்திருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அது தவறான தகவல் என விளக்கம் அளித்தார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. ஆனால் அதை ஏற்காமல் காஞ்சிபுரத்தில் தனியார் கட்டுப்பாட்டில் இயங்கும் காமாட்சி கோயிலில் நேரலை செய்ய வைக்கப்பட்டிருந்த LED திரைகளை போலீசார் அகற்றியதாக கூறி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தினார் நிர்மலா. இதையடுத்து ராமர் கோயில் நிகழ்ச்சியை தனியார் கோயில்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நேரலை செய்ய அனுமதி தேவையில்லை என கூறியது சென்னை உயர்நீதிமன்றம். இதையடுத்து காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் பேட்டியளித்த நிர்மலா சீதாராமன் இதனை ராமரும் நீதிமன்றமும் நிரூபித்திருப்பதாக தெரிவித்தார். கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு, ஸ்ரீராமரும் நிரூபிச்சுட்டார். இந்த நாட்டில் இந்து மக்களை அவங்க உரிமையை பறிக்கிறதுக்கு திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமா சட்டப்பரமா கோர்ட் மூலமாவது நாங்க போவோமே தவிர கல்லை அடிச்சுக்கிட்டு சந்தை ரோட்ல வந்து கத்திக்கிட்டு அந்த மக்களை பண்றக்கூடிய மக்கள் இல்லை. இதனிடையே சென்னை மேற்கு மாம்பலத்தில் கோதண்டராமர் கோயிலில் வழிபாடு நடத்திய ஆளுநர் RN ரவி இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் ஊழியர்கள் முகங்களில் கண்ணுக்கு புறப்படாத பயம் காணப்படுவதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். மேலும் கோயில் வளாகம் கடுமையான அடக்குமுறையின் உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் ஆளுநர் விமர்சித்திருந்த நிலையில் தங்கள் கண்களில் அச்சம் தெரிவதாக ஆளுநர் கூறியது ஏன் என்று தெரியவில்லை என அந்த கோயில் குருக்கள் மோகன் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விளக்கம் அளித்தார். தொடர்ந்து என்னோட உதவி அர்ச்சகர்கள் எல்லாருமே இங்கே ஒரு 4-5 பேருக்கு பணியாற்றிருக்கோம். ஏன்னா சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் புஷ்ப அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு பிறகு சுவாமிக்கு உண்டான நைவேத்தியங்கள்லாம் தயார் செய்து காத்தால பூஜைகள்லாம் நடைபெற்றது. ஸோ எங்களுக்கு துளி கூட நாங்கள் கண்ணு எங்களை யாருமே இங்கே, அதனால் டயர்ட்னஸ் எங்களுக்கு இருக்குது. மேபி அந்த முகம் வாட்டம் இப்போ நீங்கள் பார்க்கச்சவே முகம் வாட்டமாக தான் இருக்கும். மேபி அதை அவர் புரிஞ்சுட்டு இருக்கலாமோன்னு நான் சந்தேகப்படுறேன், அவ்வளோதானே தவிர எனக்கு தோன்றுறது அவ்வளோதான், சந்தேகப்படல, எனக்கு அவர் அப்படி நினச்சிட்டு இருக்கலாம்னு தோன்றுறது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி நடப்பதாக குற்றஞ்சாட்டினார். எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது, குறிப்பாக இந்து மக்களுக்கு எதிராக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுபடியும் கடந்த 3 நாட்கள் ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. இதையும் அறவழியிலே ஆன்மீக வழியிலே தர்மத்தினுடைய வெளியிலே பாரதிய ஜனதா கட்சி இதை வென்று காட்டுவோம் என்று இந்த நாளில் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் நிச்சயமாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. பாஜகவினரின் இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளித்த அமைச்சர் சேகர் பாபு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வதாக குற்றஞ்சாட்டினார். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி. ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை, அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார். தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் திமுக இளைஞரணி மாநாட்டின் எழுச்சியை கண்டு மிரண்டு போன திமுகவின் அரசியல் எதிரிகள் வதந்தி பரப்பும் வேலையை மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தொடங்கிவிட்டதாக விமர்சித்துள்ளார். ராமர் கோயில் குடமுழுக்கு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் காணொளி ஒளிபரப்ப தடை விதித்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய் பரப்பியதாகவும் அவர் பரப்பியது பொழுது விடிவதற்குள் பொய் என அம்பலமானதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோவிலில் கடுமையான அடக்குமுறை உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இருந்ததாக ஆளுநர் RN ரவி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்ததற்கும் முதலமைச்சர் பதிலடி தந்துள்ளார். காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போன்ற நிலையில் ஆளுநர் உள்ளார் என்றும் எந்தவித பயத்திற்கோ அடக்குமுறை உணர்வுக்கோ இடமில்லை என கோயில் அர்ச்சகரை கூறியுள்ளார் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் அரசியலை கோதண்டராமர் கோயிலில் ஆளுநர் தேடியிருப்பது பக்தியா
பகல் வேடமா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார்.